ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், இன்றைக்கி வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரிசல்ட் செக் பண்ணாதவங்க வெப்சைட்ஸில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ரிசல்ட்டுன்னு போட்டிங்கன்னா குரூப் 4 உடைய ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய அந்த கேப்சா அது எல்லாத்தையும் கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா உங்களுடைய மார்க் வந்து ஷோ ஆகும். ஸோ கட் ஆஃப் வந்து ஐ திங்க் 155 65 தான் ரேஞ்சஸில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ பிசியாக இருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து 160 162 எடுத்திருந்தீங்கன்னா சேஃப் ஜோனு. இப்போது அப்ளை பண்ணவங்க 13 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனால் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆனவங்க வந்து 11 லட்சம் பேர் தான் அப்பியர் ஆகியிருக்காங்க. அதில் 2 லட்சம் பேர் ஆப்சண்ட்டு. ஸோ போஸ்ட்டோடைய வேக்கன்சி வந்து 36 அப்படிங்கிறது இது எதோட போஸ்ட்டுன்னு தெரியல. ஃபாரஸ்ட்டாக இருக்கலாம். ஜூனியர் அசிஸ்டண்ட்டும் விஏஓவும் ஆஸ் ஆஃப் நவ் வந்து 4662. மேபி ஒரு 1-2 வீக்ஸ்க்கு அப்புறம் ஒரு அடெண்டம் மாதிரி ரிலீஸ் பண்ணாங்கன்னா அதில் வந்து வேக்கன்சி வந்து ஒரு 4000 இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ 8000 உங்களுடைய ரேங்க் வந்து நீங்கள் அண்டர் 5000 கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேஃப் ஜோன் தான். ஏன்னா 4662 அதுதான் நம்மளுடைய வேக்கன்சி. ஸோ 5000 கிட்டே இருக்கிறவங்க வந்து வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆனாங்கன்னா கவுன்சிலிங் போகிறதுக்கும் போஸ்டிங் சூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் 4000க்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. 6000 7000ன்னு இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த வேக்கன்சி ரிசல்ட் வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் போஸ்ட்டு கிடைக்குமா கிடைக்காதான்றது தெரியும். ஸோ இப்போதைக்கு சேஃப் ஜோன் வந்து 4600 இருக்கிறவங்களுக்கு வந்து போஸ்ட் வந்து கன்ஃபார்ம். ஸோ போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட ரிசல்ட்ஸ் என்ன, எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்களா என்ன ஏதுங்கிறத கமெண்ட்டில் தெளிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.